இங்க ஒரு ஊர்ல வரிசையா 60 பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்களா பிறக்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் பிறக்குது. அவ பிறந்த நேரம் காஞ்சு கடந்த ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிக்க அவளை கடவுள் கொடுத்த வரமா நினைச்சு இளவரசின்னு பேர் வச்சு ஊர் மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. அதனால இளவரசி இந்த ஊரை விட்டு வெளியிலே போக கூடாது, இந்த 60 பேர்ல ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் தான் அடுத்த ஊர் தலைவர்னு முடிவு பண்றாங்க. அதனால அந்த 60 பசங்களும் இளவரசியை நான் நீனு போட்டு லவ் பண்ணி தாங்குறாங்க. இப்ப எல்லாரும் கல்யாண வயசு அடைஞ்சதும் புதுசா இந்த ஊருக்குள்ள நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் டாய்லெட் கட்டுற ப்ராஜெக்ட் விஷயமா வர அதை பார்த்து நம்ம பசங்களுக்கு ஆளு பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கேன், எங்க இளவரசிக்கு அவன் மேல லவ் வந்துருமான்னு பயந்து அவன் ஊருக்குள்ள இருக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம நல்லதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்கன்னு ஊருக்கு தலைவரும் அவனை சமாதானப்படுத்துறாரு. சரி, ஹீரோவும் வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா பகல்ல இளவரசி ஊருக்குள்ள சுத்தி திரிவா, அதனால நீ ராத்திரில தான் வேலை செய்யணும்னு சொல்லிடு. அதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிக்கிறான். எனக்கு வேலை செய்யறதுக்கு 100 பேருக்கு மேல தேவைப்படுறாங்கன்னு சொல்ல உன்ன ஊருக்குள்ள விட்டதே பெரிய விஷயம், அதனால நீ எங்களையே வச்சு வேலை வாங்கிக்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த 60 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தரா எனக்கு இளவரசிக்கு பூ கொடுக்க நேரமாச்சு பால் கொடுக்க நேரமாச்சுன்னு கிளம்பிட அன்னைக்கு வேலை பாதியிலே நின்னுது. சரி, அடுத்த நாளாவது வேலை வாங்கலான்னு பார்த்தா எல்லா நாளுமே இந்த மாதிரி சாக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணி இவங்க லவ் பண்ற இளவரசிக்கிட்டே போய் நியாயம் கேட்க இவளும் இனிமே நீங்களா பகல்ல தான் வேலை செய்யணும்னு சொல்லிட இளவரசி பேச்சை தட்ட முடியாதனால இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ பகல்ல வேலை செய்யணும்னா கண்ணக்கடி தான் வேலை செய்யணும்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். இப்போ ஒரு வழியா வேலையெல்லாம் முடிஞ்சு திருப்பி விழா அன்னைக்கு இவன் கட்டின டாய்லெட்டை போய் பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு போக என்னன்னு உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது ஹீரோ கண்ணை கட்டிக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால இவங்க இஷ்டத்து டாய்லெட் பேஷன்லாம் வச்சிருப்பானுங்க. இதுல பாருங்க, ஒருத்தன் செவுத்து மேல பேஷன் ஒட்டி வச்சிருக்கான், இன்னொருத்தன் பேஷன்ல ஊஞ்சல் கட்டி தொங்க விட்டுருக்கான். இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆன ஹீரோவும் இதுக்கு மேலே என்னால முடியாதா சாமி, நான் இனிமே கண்ணை திறந்துக்கிட்டு வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம ஊர் மக்களும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கிடையில ஹீரோவும் இளவரசியும் அடிக்கடி மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்க இந்த விஷயம் ஊர்க்காரங்களுக்கு தெரிய வர ஊர் தலைவரும் சரி, நீங்க 2 பேரும் எப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால உங்க கல்யாணத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன், ஆனா இந்த 60 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆகிடுறான். இப்ப ஹீரோவும் வேற வழி இல்லாம அதுக்கு சரின்னு ஒத்துக்க இளவரசியும் ஹீரோவும் ஊரை விட்டு வெளியில போற சமயம் இந்த 60 பேரும் பின்னாடியே போறானுங்க. இவனுங்களே அழைச்சிட்டு ஹீரோ அபார்ட்மெண்ட்டுக்கு போக இப்ப இந்த 60 பேரும் எங்க தங்க வைக்கிறது தெரியாம முடிச்சிருக்கிற சமயம் ஹீரோ அவனுக்கே தெரியாம இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருப்பா போல, அதனால இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பிளாட்லயும் ஒவ்வொருத்தனை தங்க வச்சுக்கிறாங்க. இதுக்கடையில ஹீரோட தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்க அந்த பையனுக்கு கூட்டம்னாலே ஆகாது போல. இது தெரியாத நம்ம பசங்களும் தங்கச்சிக்கு பாத்துருக்க மாப்பிள்ளையானு ஓடி வந்து கட்டி பிடிச்சு இவங்க எல்லாம் வந்தா கல்யாணமே நடக்காதுன்னு மாப்பிள்ளையும் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனாலும் இவங்க இது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை கூட பாத்துருக்க மாட்டாங்க, அதனால ஆளுக்கு ஒரு கெட்டப்ல கல்யாணத்துல கலந்துக்க அதை கண்டுபிடிச்ச மாப்பிளையும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் அவங்களை பிடிச்சி கண்ணாப்டான்னு கத்த அதுல டென்ஷனான இளவரசி ஹீரோ கிட்ட வச்சுட்டு போயிடுறா. அந்த சமயம் மண்டபத்துல திடீர்னு தீ பிடிக்க நம்ம 60 பசங்களும் வந்துதான் அந்த தீயை அணைச்சு எல்லாரையும் காப்பாத்துறாங்க. இதுல மனசு மாறின மாப்பிளையும் கூட்டத்தோட அருமையா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. இப்பதான் இளவரசியை காணும்னு நோட் பண்ணவங்க அவளை தேடி அலைய ஹீரோக்கு அவ கையில கட்டின ஸ்மார்ட் வாட்ச் ஞாபகம் வந்து அந்த லொகேஷன் வச்சு இளவரசி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போய் பார்த்தா இளவரசியோட சேர்த்து நிறைய அனாதை பொண்ணுங்களையும் ஒருத்த கடத்திட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அவங்கிட்ட இருந்து இந்த பொண்ணுங்களை எல்லாம் நம்ம பசங்க காப்பாத்தணும்னால அவங்களோட நல்ல மனசை பார்த்து இந்த 60 பொண்ணுங்களையும் நம்ம பசங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த கல்யாணத்திலேயே சேர்த்து நம்ம ஹீரோ இளவரசி கல்யாணமும் ஹீரோவோட தங்கச்சி கல்யாணமும் மொத்தம் 62 கல்யாணமும் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருது.